தமிழ் சினிமாவில் பல காமெடி நடிகர்கள் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளனர். ஆனால் சிலரின் வாழ்க்கை திரைக்கு பின்னால் மிகவும் சோகமாக முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் கருப்பு சுப்பையா. 1980 மற்றும் 90களில் வெளியான பல தமிழ் படங்களில் நடித்த இவர் தனது வித்தியாசமான தோற்றம் மற்றும் நகைச்சுவை நடிப்பால் ரசிகர்களிடம் கவனம் பெற்றார். குறிப்பாக கவுண்டமணி மற்றும் செந்திலுடன் இணைந்து நடந்த காட்சிகள் இன்று வரை ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்றன. அந்த காலத்தில் கவுண்டமணி கருப்பு சுப்பையாவை ஆப்பிரிக்கா அங்கிள் என்று செல்லமாக அழைப்பாராம். அந்த வகையில் பெரிய மருது திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காமெடி காட்சி ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த காட்சியில் கவுண்டமணியும் செந்திலும் ஈயம் பூசும் தொழிலாளர்களாக நடித்திருப்பார்கள். அப்போது கருப்பு சுப்பையா, என்னிடம் இல்லாத அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு செலவாகும் என்று கேட்பார். அதற்கு கடுப்பான கவுண்டமணி மற்றும் செந்தில் அவருக்கே ஈயம் பூசும் காமெடி நடக்கும். ஆனால் அந்த காட்சிக்காக உண்மையிலேயே உடலில் பெயிண்ட் அடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக நடிகர் மனோபாலா ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் தனது இறுதி காலத்தில் பட வாய்ப்புகள் குறைந்து கவனிக்க யாரும் இல்லாமல் நோயால் அவதிப்பட்ட கருப்பு சுப்பையா 2013ஆம் ஆண்டு பரிதாபமாக உயிரிழந்தார். திரையில் நம்மை சிரிக்க வைத்த பல கலைஞர்களின் வாழ்க்கை நிஜத்தில் எவ்வளவு வேதனையுடன் இருந்தது என்பதற்கு கருப்பு சுப்பையாவின் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு.